ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் நூடுல்ஸ். இதையே எப்படி சீசி மசாலா வெஜ் நூடுல்ஸ் கொஞ்சம் எம்மியாக பண்ணலாங்கிறது படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். சீரகம் தாளிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பட்டாணி. எவ்வளோ போடணுங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் புளிப்புக்காக. ஸோ இதை இப்போ நல்லா சார்ட் பண்ணிடலாம். நூடுல்ஸ் அன்ஹெல்தின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நம்ம ஒரு 6 months ஒன்ஸ் இந்த மாதிரி இல்லை 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு டேஸ்டியாக சாப்பிட்லாம். ஸோ ஒரு 2 minutes இதை நல்லா சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட்டு பாயில் ஆகணும். அதுக்காக இப்போ நம்ம சார்ட் பண்ணியாச்சு. நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இதில் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ரெட் சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் ஆக்சுவலாக 8 பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். ஸோ 8 பேக்கெட்டுக்கு மேகி மசாலா 4 தான் போட போகிறோம், 4 பேக்கெட் தான். மீதி இந்த வீட்டில் இருக்கிற ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் தான் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதில் கொரியாண்டர் பாதி, ரெட் சில்லி பாதி, திரிச்ச பவுடர். இது எல்லாமே எண்ணெயில் ஒரு தடவை சார்ட் பண்ணிக்கலாம். சார்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் பாயில் ஆகணும். ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ் வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம இன்னொரு 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நம்ம மேகியும் ஆட் பண்ணிடலாம். போடுறதுக்கு முன்னாடி சால்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொதிக்கும் போது அடுத்து மேகி மசாலா போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேகி வெந்திருக்கு. இப்போ மேகி மசாலா ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட தண்ணி கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக நான் செடார் சீஸ் போடுறேன். கிட்ஸுக்கு கொடுக்கும்போது தனியாகவும் போட்டுக்கலாம், இப்போ மிக்ஸ் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனலி நம்மளோட சீசி மசாலா மேகி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.